வெரி குட் மார்னிங். நம்ம வந்து ஏபிபி சிலபஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அத பொறுத்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் வந்து கவர் பண்ண போறோம். இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஸ்டாச்சுவரி பெயில் அப்படின்ற ஒரு இதுதான் பார்க்க போறோம். 167ல 2 இப்போ 187ல 2 வந்து பார்க்க போறோம். எல்லாருமே கிளாஸ்ல இருக்கும்போது புக்ஸோட உட்காருங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்றோமோ, அத வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாரும் வந்து புக் இல்லாம மார்னிங் கிளாஸ்ல உட்கார வேண்டாம். சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போதே புக்கோட டிராவல் பண்ணுங்க. ஓகே. இப்போ முன்னாடி வந்து நம்ம பார்த்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆ 187 சாரி 167ல 2. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல 183ல 1, 2 இது 2 வந்து பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே லிட்டரலா வந்து ஸ்டாச்சுவரி பெயில் இல்ல மேண்டேட்டரி பெயில் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அத வந்து நீங்க எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது அத பத்தி தெரிஞ்சுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து அப்படியே டிஸ்கஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க அப்படியே மத்தவங்களும் காலையிலேயே அப்படியே எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போனா மனசுலயும் நல்லாவே பதிஞ்சிரும். அதனால எல்லாருமே சொல்லுங்க. ஸ்டாச்சுவரி பெயின்னா என்ன? சரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன? எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. யாருமே அதை பார்த்தது இல்லையா? இல்ல தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லுங்க, நான் சொல்றேன். தெரியலப்பா. ரைட். சரி, ஓகே. அப்போ இந்த ஸ்டாச்சுவரி பெயில் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா வேற ஆப்ஷனே இல்ல, பெயில் கொடுத்துடணும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். இப்ப முன்னாடி வந்து 167ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 167(2)ல ஒரு அஃபென்சஸ் வந்து 10 வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சார் எந்த செக்ஷன் எடுக்கிறீங்க சார்? 1 மேம் 187 மேம். ஓகே சார். ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குறீங்க. சப்சிக்வெண்டா வந்து அந்த கேஸ்ல வந்து யார் வந்து அக்யூஸ்டோ இல்ல யார் சஸ்பிஷன் பண்றாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை போய் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவங்க வந்து பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆன உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அந்த அக்யூஸ்ட வந்து ரிமாண்ட் பண்ண உடனேயே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கள வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பின உடனே நான் நேற்று சொன்னேன், ஒவ்வொரு 15 டேஸ்க்கும் அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அப்போ அந்த 187ல வந்து கிளியரா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 187ல வந்து கிளியரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 187 வந்து ரொம்ப கிளியரா என்ன சொல்றாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணும். இந்த லைனே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. whenever any person is arrested and detained in the custody and it appears the investigation cannot be completed within the 24 hours. 24க்குள்ள இன்வெஸ்டிகேஷன் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியலதான் என்ன பண்றாரு, நேரா கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டி இவர் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, விட்னஸ் டேம்பர் பண்ணிடுவாங்க, ட்ரையலுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ண மாட்டாரு, அதனால உள்ளே இருக்கட்டும், நான் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போறேன், இல்ல எனக்கு போலீஸ் கஸ்டடி தேவை, இவர் பின்னால வந்து எனக்கு போலீஸ் கஸ்டடி தேவைன்ற அடிப்படையில ரிமாண்டு கூட்டு போவாங்க. ரிமாண்ட் வந்து உள்ள போயிருவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒவ்வொரு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மீன் வயல்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அக்யூஸ்ட்க்கு என்கேஜ் ஆகுறோம் அப்படின்னா அக்யூஸ்ட்க்கு பெயில் போடுவோம். இப்ப பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது, பெயில் கிடைக்கல. நெக்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட் போறோம், செஷன்ஸ் கோர்ட் பெயில் தரல. இல்ல ஒருவேளை இது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா செஷன்ஸ் கோர்ட்லயும் பெயில் அப்ளை பண்றோம், கிடைக்கல. அடுத்து ஹைகோர்ட் போறோம், கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட் போய் கிடைக்கல. இப்ப இந்த அக்யூஸ்க்கு வேற என்ன ஆப்ஷனு,
உள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இடையில சார்ஜ் ஷீட்ன்னு ஒண்ணு ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்ப 16வது நாளு நான் சொல்லக்கூடிய அந்த 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணிட்டாங்க. இல்ல 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரைட்ட பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. ஏன்னா, அந்த ஆப்ஷனே அவருக்கு இல்ல. உள்ள நின்னுட்டு அந்த அக்யூஸ்ட் உள்ள இருந்துட்டே கேஸ முடிச்சுட்டு வெளிய வர வேண்டியது தான். வேற வழியே இல்ல. ஆனா அதே சமயத்துல 10 வருஷம் தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்கு ஒரு அக்யூஸ்ட் வந்து உள்ள இருக்கிறாரு. 60 நாள் வரைக்குமே சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணல. அப்ப என்ன பண்ணிடலாம் 61வது நாளு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாச்சுவரி பெயில் அப்ளை பண்ணி வெளிய வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் வந்து 10 வருஷத்துக்கு மேல அப்படி இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு 90 நாள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. நம்ம பெயில் பெட்டிஷன்லாம் டிஸ்மிஸ் ஆயி போச்சு. ஆனா 90 நாள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. அப்படின்னா 91வது நாள் அவர் வெளிய வந்துரலாம். 91வது நாள் வந்து அவர வந்து வெளிய வந்துக்கலாம். இப்ப எல்லாருக்குமே கிளியரா இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு 10 வருஷம் அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அஃபென்சஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அஃபென்சஸ் வந்து எத்தன வருஷம் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள்னு சொல்லி பார்க்கணும். 10 வருஷத்துக்குள்ளனா 60 நாளு. 10 வருஷத்துக்கு மேல அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ளனா 60 நாளு. 10 வருஷத்துக்கு மேலனா 90 நாள். ஓகேவா? இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியரா? யாருக்கும் டவுட்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம போப்போறோம். ஓகே. அப்போ சார் இதுல எல்லா கேஸுக்கும் அப்படி எல்லா இதுக்குமா இல்ல இதுல ஏதாவது ஒவ்வொரு சில நான் வரேன். வழக்கு நான் வரேன். போக்சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? நான் சொல்றேன் சார். ஓகே. இப்போ நான் சொன்னேன்ல இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு எப்போ வந்து ரைட் வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னா 61st டே ஆர் 91st டே 61st டே 91st டே அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ரைட் வந்து எமர்ஜ் ஆகுது. நீங்க வந்து 60வது நாளே போய் பெட்டிஷன் போட்டீங்கன்னா 60வது நாளே வந்து பெட்டிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா உங்க ரைட் எமர்ஜ் ஆகுறதே எப்ப அப்படின்னா 61வது நாள் 91வது நாள் தான். ஓகே. இப்போ உங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறேன். என்ன கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா இப்போ இந்த டேவை வந்து கால்குலேஷன் பண்றோம்ல, அந்த டேவை கால்குலேஷன் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு வந்து ரிமாண்ட் ஆயிருக்காரு. இன்னைக்கு ரிமாண்ட் வந்து எத்தனை மணிக்குன்னா நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு ரிமாண்ட் ஆகுறாங்க. நேத்து நைட்னு வச்சுக்கோங்க. நேத்து நைட்டு ரிமாண்ட் வந்து 11 மணிக்கு ஆகுறாங்க. இப்ப ஆகும்பொழுது நம்ம நேத்து நைட்டு ரிமாண்ட் பண்ணதை கணக்குல எடுத்துக்கணுமா? இல்ல அதை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து கால்குலேட் பண்ணுமா? இந்த 60 நாள் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்கல்ல, அது எப்படி கால்குலேட் பண்ணுது? ரிமாண்ட் டேட்டை கால்குலேட் பண்ணுமா கூடாது? சொல்லுங்க. ஜுடிஷியல் கஸ்டடி டேட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். என்ன மேடம்? ஜுடிஷியல் கஸ்டடி டேட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். ரிமாண்ட் டேட்டை பண்ணக்கூடாது. என்னைக்கு ஜுடிஷியல் கஸ்டடி உள்ள ஜெயிலுக்கு போறாலும் அன்னைக்கு கால்குலேட் பண்ணுமா? ஆமாங்க சார், பெயில் பெட்டிஷன் அப்பதான் நோட் பண்ணுவோம். ஜுடிஷியல் கஸ்டடி ஆன் அப்படின்னு தான் நோட் பண்ணுவோம். சரி, ஓகே. மத்தவங்களா? டேட் எடுத்துக்கணும். கஸ்டடி சார் உள்ள போறாங்களே ரிமாண்ட் டேட் எடுத்துக்கலாம் சார். சார் டேட்டா நான் பண்ணலாம். பெட்டிஷன்ல போடுவோம். அது போடுவீங்க மேம். அந்த டேவை எடுத்துக்கணுமான்னு கேட்கறேன். ஏன்னா நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்கன்னா நைட் 10 மணிக்கெல்லாம் ரிமாண்ட் பண்றாங்க, 11:30 மணிக்கு ரிமாண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம அதை எடுத்துக்கணுமான்னு நான் கேட்கறேன். ஏன்னா நீங்க 60 நாள் 61 நாள் அப்படிதான் கால்குலேட் பண்ணுவீங்க. இல்ல அதுக்காக வேணா சொல்றேன். 1/1/2025 அன்னைக்கு 10 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டை எடுத்துக்கணும். அக்கா ரிமாண்ட் வந்து ரிமாண்ட் சொல்றாங்க, ஜட்ஜிட்ட போயிட்டு ரிமாண்ட் பண்றது சொல்றேன்.
ஜட்ஜ் அதான் ஜுடிஷியல் கஸ்டடி டேட்டை எடுத்துக்கணும். அந்த டேட்ல இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உள்ள இருக்காங்கன்னு தானே நம்ம பெயில் பேசுறோம். சரி, ஓகே. அப்போ எப்போ வந்து பெயில் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ அரைஸ் ஆகுது பெயிலு அப்படின்னா, 61வது நாள், 91வது நாள் தான் உங்களுக்கு பெயில் வந்து போடுறதுக்கான ரைட் வந்து வருது. அதே மாரி டேவ நம்ம கால்குலேட் பண்ணும்போது, என்னைக்கு ரிமாண்ட் பண்ணாங்களோ, அந்த டேவ நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும். நீங்க சொன்னது எல்லாமே ரைட்டு. வெரி குட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ட நோட் பண்ணிக்கோங்க. இடி வெர்சஸ் இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வெர்சஸ் நோட் பண்றீங்களா எல்லாருமே? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வெர்சஸ் கபில் வாதவன். வாதவன். WADHAWAN. வாதவன். சார் திரும்ப ஒருக்க சொல்லுங்க சார். கபில் is enforcement directorate. Enforcement 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 directorate 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 versus கபில் வாதவன். WADHAWAN. நோட் பண்ணிக்கலாம் மேம். சைட்டேஷன் சொல்லட்டுமா? எஸ் சார். 2023 Volume 5 SCR Supreme Court Reporter page number 918. இதே மாதிரி ஈக்குவல் சைட்டேஷன் லைவ் லால இருக்கு. 2023 லைவ் லா SC பேஜ் நம்பர் 249. அதாவது சைட்டேஷன் சொல்லுங்க இன்னொரு தடவை. 2023 5 SCR பேஜ் நம்பர் 918. பேஜ் நம்பர் 918. இப்போ சார் வந்து சொன்னாரு, வேற ஆக்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. இப்போ இந்த 60 days 90 daysன்றது வந்து பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன். இப்போ நம்ம அதை இதே ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உஃபா என்டிபிஎஸ் ஆக்ட்ல எடுத்தீங்கன்னா 180 days. உஃபா அடுத்து என்டிபிஎஸ் ஆக்ட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 180 days. அப்ப 181வது நாள் தான் அங்க ஸ்டாச்சுவரி பெயில் வந்து வரும். ஓகேவா? இதே வந்து என்டிபிஎஸ் ஆக்ட்ல செக்ஷன் 36A 4 சப்செக்ஷன் 4
வினோ இப்ப வந்து அக்கா அக்கா, ஒரு நிமிஷம்க்கா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உள்ளப்பா இப்ப வந்து 10 மணின்னு சொல்லிட்டீங்க. ஓகே. இப்ப சனி ஞாயிறுல தான் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கங்கணம் கட்டிட்டு 3 மணிக்கு 3:30 மணிக்கு கொண்டு போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வீட்ல அரெஸ்ட் பண்றாங்க. அத வந்து அடுத்த நாள் டேட்டா எடுத்துக்கணுமா இல்ல அன்னைய டேட்ல எடுத்துக்கணும்? 12 மணிக்கு மேல உள்ளத. என்னைக்கு ரிமாண்ட் பண்றாங்களோ அன்னையில இருந்தாங்கக்கா. அப்ப அடுத்த நாள் காலையில இருந்து அந்த டேட்டு அப்படிதானே? இல்லக்கா, இல்ல. நான் இப்ப 10 நைட்டு 11 மணிக்கு அவன் ரிமாண்ட் பண்றாங்கன்னா, அன்னைக்கு 11 மணிக்கே ஒரு முழு நாளா எடுத்துக்கணும்க்கா. அந்த 11 மணி வந்து முந்தின ஏன்னா, நாள் உங்களுக்கு வந்து அக்கா இல்ல. நமக்கு வந்து நான் உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டேன். உங்களுக்கு ம். டேட் பார்க்கும்போது நீங்க ரிமாண்ட் டேட் என்ன போடுவீங்க? என்னைக்கு நைட்டு நைட்டு நைட் எத்தன மணிக்கு பண்ணாங்களோ உங்களுக்கு தெரியாது. நம்ம அத போய் ரிமாண்ட் ஆர்ட்ல பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆனா, நேத்து நைட்டே ரிமாண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டேட்ட தான் போடுவோம். ஆமா. ஆனா 3 மணிக்கு தான் போய் புடிச்சு எடுத்துட்டு வர்றாங்க. ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 3 மணி, 4 மணிக்கு. அப்பதான் வீட்ல படுத்திருப்பாங்கல்ல. அக்யூஸ்டுங்க. ஆமாங்க்கா. அந்த டைம்ல பிடிக்கிறாங்க. அந்த டைம் தான் எனக்கு அக்கா, கன்ஃப்யூஷனா இருக்கு. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணலாம். எப்ப வேணா அந்த 24 மணி நேரத்துக்கு எப்ப வேணா அவங்கள புடிக்கலாம்லக்கா? ஆமாப்பா, புடிக்கலாம். அதனால மேடம் விடிய காலையிலன்னா அந்த நாள் தான். என்னைக்கு அந்த நாள் தான் அது. ஆரம்பிச்சிச்சோ 12 மணிக்கு உள்ளனா முத நாள். இப்ப இன்னைக்கு 23ஆம் தேதினா இன்னைக்கு இன்னைக்கு 12 மணிக்குள்ள நைட்டுக்குள்ளனா அந்த டேட் தான். டேட் ஆஃப் ரிமாண்ட் ஆன் 23/12/2024 25. அடுத்த நாள் விடிய காலையில அந்த 12 மணிக்கு மேல ஆயிட்டாலே அடுத்த நாள் தான். அப்ப 24 தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ ஓகே. இப்போ நம்ம இந்த என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்து 36A சப்செக்ஷன் 4 பார்த்தோம். அது வந்து 184. அதே மாதிரி உஃபா ஆக்ட்ல 43D சப்செக்ஷன் 2B 43D சப்செக்ஷன் 2B ரெட் வித் 2D. இதுல என்னன்னா, இப்ப நமக்கு பிஎன்எஸ்ல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் இல்ல. ஆனா வேற என்டிபிஎஸ் ஆக்ட்லயும் உஃபா ஆக்ட்லயும் ஒரு 90 டேஸ் வந்ததுக்கு அப்புறம் 91வது நாள் அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் கேட்டுட்டே இருப்பாங்க. டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டே இருப்பாங்க. 180வது நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஐஓ வந்து பிபிட்ட சொல்லி பிபி அதன் மூலமா கோர்ட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன் பெட்டிஷன் போடலைன்னா மட்டும்தான் அங்க என்டிபிஎஸ் கேஸ்லயோ இல்ல உஃபா கேஸ்லயோ உங்களால வந்து இந்த ஸ்டாச்சுவரி பெயில் போட முடியும். ஓகேவா? ஓகே. நான் என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்துட்டு செஷன்ஸ் ஜட்ஜ் தான் பெயில் போடுவாரு உள்ள இருந்தாலும். ஆனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வராதா? அக்கா இல்ல, என்டிபிஎஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கோர்ட் தான். அதுக்குன்னு சொல்லி தனி ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. அவங்க மட்டும்தான் பெயில் இது பண்ணுவாங்க. அப்ப அவர் கஸ்டடியில இருக்கிறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கஸ்டடியில தானே உள்ள இருப்பாரு. அவர்ட்ட தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ண மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்றது எல்லாமே ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போயிரும்க்கா. ஸ்பெஷல் கோர்ட் தான் பண்ணுவாங்க அடுத்தடுத்து. சரி, ஓகே. நம்ம வருவோம். நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டவுட்னா கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில கண்டிப்பா டவுட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாச்சுவரி பெயில்ன்றது, அதாவது ஸ்டாச்சுவரி பெயில்ன்றது ரொம்ப ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரைட். அவனை வந்து நீங்க இல்ல, அந்த ரைட் இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. அத வந்து இன்டெஃபிசியபிள் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டெஃபிசியபிள் INDEFEASIBLE இன்டெஃபிசியபிள் ரைட் அப்படின்றாங்க. இதுக்கு ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, என்னன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கூட ராகேஷ் குமார் பவுல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2017
2017 15 SEC page number 67. 2017 15 SEC page number 67. இது வந்து இன்டெவிசிபிள் ரைட் அப்படின்னு சொல்லி இந்த ராகேஷ்குமார் பவுல் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அப்ப இந்த ராகேஷ்குமார் பவுல் ஜட்ஜ்மெண்ட்ல இன்னமும் ஒரு படி மேல போய் இப்போ ஒரு நம்ம பார்த்திருக்கோம், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டா 10 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய அஃபென்ஸுக்கு இல்ல 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்னா 90 நாள். இப்ப மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஜட்ஜி பார்க்கணும் 61 நாள் ஆச்சு. இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் வரும்போது ஜட்ஜி பார்த்துட்டு, எப்ப உனக்கு வந்து பெயில் வந்து இருக்குது, நீ பெயில் மூவ் பண்ணுப்பா, உனக்கு சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க, நீங்க மேண்டேட்டரி பெயில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றாங்க. அப்ப இந்த பெட்டிஷன் வந்து நீங்க வந்து ரிட்டனா தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓரலா கூட ஜட்ஜிட்ட ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க ஈவன் ஓரலா கூட சொல்லலாம்னு சொல்லி இந்த ராகேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இந்த ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பெயில் வந்து இருக்குது, ஒண்ணு வந்து ஒரு 302 அஃபென்ஸ்னு வச்சுக்கோங்க. 302 அஃபென்ஸ் இருக்கு. அப்ப அந்த அஃபென்ஸ் வந்து இருக்கும் பொழுது பெயில் வந்து என்ன அப்படின்னா எங்க போட்டிருப்போம் அப்படின்னா நமக்கு செஷன்ஸ் கோர்ட்ல தான் போட்டிருப்போம். இப்போ பெயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயில் வந்து அங்க கிடைக்கல. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஹைகோர்ட்ல போட்டிருக்கீங்க. ஹைகோர்ட்ல வந்து பெயில் வந்து பெண்டிங்கா இருக்கு. பெண்டிங்கா இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா அடுத்த ஹியரிங் வரும்போது அது 91வது நாள் ஹியரிங் வருது, இல்ல 92வது நாள் ஹியரிங் வருது. அப்போ ஹைகோர்ட்லயே வந்து நம்ம இந்த பெயிலை கேட்டுக்க முடியும். நம்ம ஹைகோர்ட்லயே இந்த பெயிலை வந்து கேட்டுக்க முடியும். அதான் ராகேஷ்குமார் பவுல் ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க இந்த கோர்ட்டு தான் வந்து ஃபிக்ஸடா இந்த கோர்ட்டு தான் கேட்கணும்னு இல்ல. எந்த கோர்ட்ல அந்த டைம்ல பெண்டிங்கா இருக்கோ ஈவன் தட் கோர்ட் வில் கிராண்ட் தி ஸ்டாச்சுரி பெயில். அப்ப ஹைகோர்ட்ல பெண்டிங்கா இருந்துச்சுன்னா ஹைகோர்ட்டே வந்து ஸ்டாச்சுரி பெயில் கொடுத்துடலாம். அதே மாதிரி செஷன்ஸ் அஃபென்ஸ் இது செஷன்ஸ் கோர்ட் தான் கொடுக்கணும் இல்ல, நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே இப்ப அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப நிறைய பேர் தாலுகா கோர்ட்ல வந்து இருப்போம். நம்ம வந்து செஷன்ஸ் கோர்ட்ன்றது ரொம்ப ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி கூட போகலாம். இப்ப அந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே 302 கூட கீழே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயில் வந்து மூவ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இதையும் ராகேஷ்குமார் பவுல் ஜட்ஜ்மெண்ட் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல நிப்பாட்டுறேன். இதுல இந்த 187ல ஒரு மாறுதல் வந்து வந்திருக்கு. நான் நேத்தே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இந்த 187ல 3 வந்து எடுங்க. 3ல 1 அதுல பாருங்க என்ன சொல்றாங்க. 187ல 3ல 90 days where the investigation relates to an offense punishable with a death, imprisonment for the life or imprisonment for the term 10 years or more அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட்டாங்க. 10 years or more. இப்போ 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ், 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு 90 days சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்த 2ல வாங்க, 60 days where the investigation relate to the any other offense and on expiry of the side period of the 90 days or 60 days as the case may be, accused shall be released on the bail if he is released on the bail அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு எல்லாமே 90 நாள், 10 வருஷத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே 60 days சொல்லியாச்சு. 60 days சொல்லியாச்சு. அப்போ முன்னாடி சிஆர்பிசில இருக்கும் போது அந்த சிஆர்பிசி ப்ரொவிஷன் எடுங்களேன். அடுத்து 167 எடுங்க. அதையும் உங்களுக்கு ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். 167 எடுங்க. இதுக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நான் சொல்றேன். 167 எடுத்தீங்கன்னா அதுல 2 எடுத்து வாசினா 2ல 90 days where the investigation relate to the offense punishable with a death
imprisonment for the life or imprisonment for a term not less than 10 years. 10 வருஷத்துக்கு குறைவில்லாத ஒரு குற்றம். ஓகேவா? அடுத்து பாருங்க 60 days where the investigation relate to any other offense. அப்ப மேல சொல்லக்கூடிய அப்ப 10 வருஷத்துக்கு மேல நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ்னா 10 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்குள்ள என்ன ஆட்டோமேட்டிக்கா 60 டேஸ். அதான் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய அஃபென்ஸ்னா 60 டேஸ், 10 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்டனைக்கு வந்து 60 டேஸ், 10 வருஷத்துக்கு மேல அப்படின்னாவே 90 டேஸ்ன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, 10 வருஷம் வரைக்கும் வந்துருச்சுனாவே 90 டேஸ் மாத்திட்டாங்க. தென் 60 டே 10 வருஷத்துக்கு உள்ள இருந்தா 60 டேஸ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நேத்து நான் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க? 60 டேஸ் 90 டேஸ் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அத ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா வந்து மாத்தினாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னல, அது என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க? State of Karnataka versus Kalandar Singh Sabhi. சூப்பர் மேம், வெரி குட் மேம். மேம் சொன்னதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜட்ஜ்மெண்ட்டை. யார் மைக்கும் ஆன் பண்ணிருக்காங்க? ஏதாவது கேட்கணுமா? என்ன சார்? அந்த கேஸ் ஆக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் காலேண்டர் ஷஃபி. ஷஃபி ஜட்ஜ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலேண்டர் KALANDAR காலேண்டர் ஷஃபி SHAFI காலேண்டர் ஷஃபி அண்ட் அனதர் 24 லைவ்லா கர்நாடகா பேஜ் நம்பர் 580. சுப்ரீம் கோர்ட் போயும் அஃபர்ம் பண்ணிட்டாங்க கரெக்ட் தான் அப்படின்னு. ஓகே ஃபைன். இப்போ அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படியே இருக்குன்னு மாதிரி நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அது சப்சிக்வெண்டா எப்படி கிளாரிஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். பட் ஏற்கனவே 167 நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ 10 வருஷம் வரைக்கும் 60 டேஸ், 10 வருஷத்துக்கு மேல 90 டேஸ் அப்படின்ற அந்த பொருளோடய புரிஞ்சுக்குவோம். ஃபர்தரா வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு நான் உங்களுக்கு எல்லாருமே அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க கிளாரிஃபை ஆனா மட்டும்தான் நம்ம இந்த ப்ரொவிஷனுக்குள்ளேயே போக முடியும். ஓகே, இது எல்லாருக்குமே ஃபண்டமெண்டலா எல்லாருக்கும் புரிஞ்சுல எதுக்காக நம்ம ஸ்டாச்சுவரி பெயில் போடுறோம், ஸ்டாச்சுவரி பெயில் எந்த டைம்ல போடுறோம், எப்படி டேஸை கால்குலேட் பண்ணணும், இது எல்லாருமே உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அதுல இருந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம். இதுல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த 167 சம்பந்தமா நம்ம வந்து ஒரு நமக்குன்னு கொடுத்த ஒரு சின்ன மெட்டீரியல் இல்ல ஒரு கைடன்ஸ் இல்ல ஒரு தீசிஸ் அது சம்பந்தமா ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, முத்து இருள் வெர்சஸ் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். முத்து இருள் வெர்சஸ் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன், 2022 வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 196. அப்போ இதுல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம கருப்சாமி பாண்டியன் சார் வந்து வாதாடின ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து
என்னென்னலாம் 167 ஆஸ்பெக்ட் இருக்கோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் ப்ராக்டிக்கலா வருமோ அது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா யூடியூப்ல கூட சாரோட கிளாஸ் தனியாவே இருக்குது. வாய்ப்பு இருக்கவங்க அதையும் சேர்த்து வாட்ச் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ரவீந்திரன் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சாரி, இந்த முத்துவேல் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனைனா, இப்போ ப்ராக்டிக்கலா நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, 60வது நாள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா 61வது நாள் உங்களுக்கு வந்து ரைட் இருக்குன்ட்டேன். 90வது நாள் வரைக்கும் ஃபைல் பண்ணா 91வது நாள் உங்களுக்கு ரைட் இருக்குன்ட்டேன். அதே மாதிரி 180 நாள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா 181வது நாள் உங்களுக்கு ரைட் இருக்கு ஸ்பெஷல் லாக் கீழ. சரி, ஓகே. இப்போ நீங்க என்னைக்கு பெயில் ஃபைல் பண்றீங்களோ அன்னைக்கே வந்து அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கும் அவங்களே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. நீங்க 61வது நாள் பெயில் கொடுக்குறீங்க, அன்னைக்கே 61வது நாள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. நீங்க 91வது நாள் பெயில் கொடுக்குறீங்க, 91வது நாள் அவங்களும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. 181 நாள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க, சரி பெயில் கொடுக்குறீங்க, அதே 181வது நாள் அவனும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றான். இப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றதுன்றதுதான் இந்த முத்துவேல் வெர்சஸ் ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, உங்களுக்கு அன்னைக்கு வந்து 60 நாள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதவங்க அக்யூஸ்டோட ரைட்டை வந்து கட்டைல் பண்ணுன்றதுக்காகவே அன்னைக்கு, தட் மீன்ஸ் அன்னைக்கு கொடுக்கறதுன்றது அவங்களோட ரைட்டை வந்து வைலேட் பண்ற மாதிரி, அதனால அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம். 64 நாள் 2 பேர் சேமா கொடுத்தீங்க அப்படின்னா யார் கொடுக்கறத எடுத்துக்கணும் அப்படின்னா அக்யூஸ் கொடுக்குற அந்த பெட்டிஷனை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கிராண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த முத்துவேல் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அமீனுல் போலீஸ் ஸ்டேஷனோட ஹெல்டு போர்ஷன். ஓகேவா? அது நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் அப்படியே இடையில ஒவ்வொன்றும் சொல்றேன். இப்ப இதுல இந்த ஸ்டாச்சுவரி பெயில்ன்றது அந்த அக்யூஸ்டோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்து பிக் ராம்ஜிட் BIKRAM பிக் ராம்ஜிட் JIT பிக் ராம்ஜிட் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2020 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 824. பிக் ராம்ஜிட் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2020 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 824. நோட் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் போடுங்க. நான் ஃபாஸ்டா போனேன், நின்று கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபைன். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் என்னன்னா, ஃபர்தரா இன்னும் கூடுதலா கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு கண்ணன் சொல்லி ஒரு அக்யூஸை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்யூஸை வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஜெயில இருக்காரு. அதே மாதிரி அரெஸ்ட், ரிமாண்டு, உள்ள போயிடுறாரு. இப்போ எப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. சப்சிக்வெண்டா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இவரை பிடிக்கிறாங்க. அப்ப இவருக்கு வந்து 167 வருதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் அந்த ரைட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் அவர் வந்து நார்மல் பெயில் போட்டுக்கலாம். ஒருவேளை பெயிலும் கிடைக்காம இருக்குது. இன் மெயின் வேல அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 61வது நாள், அந்த 91வது நாள், அந்த 181வது நாள் வந்து அவர் வந்து பெயில வெளியே வந்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பிடிக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டுக்கும் கூட அந்த ரைட் இருக்கு. அப்போ இதை டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்து ஞானசேகரன் தியாகராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2023 லைவ் லா மெட்ராஸ் பேஜ் நம்பர் 237.
ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நானூத்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் தான் மேம், நம்ம தமிழ்நாடு தான், ஸ்டேட் தான். ஓகே, இது சார்ஜிட்டு ஃபைல் பண்ணது 167 வருமான்றதுக்காக ஞானசேகரன் வழக்குங்களா? அப்படி இல்லைங்கக்கா. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து விக்டிம் சைட்ல இருந்து கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போது என்ன ஆகுதாங்கன்னா, அடுத்த ஒரு அக்யூஸ பிடிக்கிறாங்க. ஏற்கனவே ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்ல அந்த அக்யூஸ் இருந்திருக்க மாட்டான். இப்ப புதுசா ஃபைல் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல, அதாவது அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அக்யூஸ பிடிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்டுக்கு வந்து இந்த 167 இருக்கக்கூடிய ரைட், அதாவது 187 இருக்கக்கூடிய ரைட் வந்து அவருக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குக்கா. அதை டிஸ்கஸ் பண்ற ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அதே வேறொரு மாதிரி டவுட் வருது வினோ. வேறொரு அக்யூஸ்ட்னா இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த கேஸ் தானே இது ஞானசேகரன் கேஸ் இல்லையா? இந்த இல்லக்கா. இல்ல, என்ன சரி. விஷயம்னா இப்படி புரிஞ்சுக்கோங்கக்கா. இப்ப வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. அதுல மொத்தம் 5 அக்யூஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்தரா என்ன பண்றாங்க, ஒரு விக்டிம் வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரிவர பண்ணல, இன்னும் இந்த ஆஸ்பெக்ட வந்து விசாரிக்கணும், அதனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி கோர்ட்டும் வந்து நீங்க வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. அந்த விசாரணை பண்ணும்போது ஒரு அக்யூஸ் வந்து புதுசா பிடிக்கிறாங்க. ஏற்கனவே ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்ல இல்லாம இப்ப புதுசா ஒரு அக்யூஸ பிடிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்க்கு அந்த ரைட் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குதுன்றாங்கக்கா. சரி, ஓகே. இப்போ இந்த முத்து மேம் சொல்லுங்க மேம். இந்த அக்யூஸ்டுக்கு டேட் எப்படி சார் கால்குலேட் ஆகும்? அவரு ரிமாண்ட் பண்ண டேட்ல இருந்தானே வரும். ஆமா, இவரை ரிமைண்ட் பண்ண டேட்ல இருந்தா. இது ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் தான் ஃபைல்டு, அப்புறம் எப்படி இவருக்கு அந்த ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. இவரு எந்த கேஸ்க்காக ஃபர்தரா பிடிச்சாங்களோ அந்த கேஸை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் இவருக்கு ரைட் இருக்கு. அது பேர் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்க. அப்ப அந்த சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் இவருக்கு வந்து அந்த ரைட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு 167ல இல்ல 187ல ஒரு பெயில் போட்டு ஆர்டர் வந்து வாங்கிடுறீங்க. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின். இப்போ அந்த இப்ப வந்து ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பெயில் போடுறீங்க. இப்ப பெயில் போடும் போதே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பெயில் போடும் போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ் வந்து பாக்குறாங்க, என்ன இவ்வளவு பெரிய கிரேவ் அஃபென்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது, அவன் கொலை பண்ணதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. இப்படி கொலை பட்ட பகல்ல இப்ப வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், இந்த கேஸ்ல வந்து நான் எப்படி வந்து பெயில் தரது அப்படின்னு சொல்லி அந்த கேஸோட மெரிட்டை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது அந்த ஜட்ஜி போய். ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை தான் அந்த ஜட்ஜி பார்க்கணுமே தவிர அந்த அஃபென்ஸோட மெரிட்ஸை போய் பார்க்க கூடாது, இல்ல அந்த அஃபென்ஸோட கிரேவிட்டியை போய் நம்ம பார்க்க கூடாது. இதை முத்து ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முத்து வெர்சஸ் இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அமைநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதுல நோட் பண்ணி கம்சா போடுங்க, நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இப்போ அந்த நீங்க பெயில் போட்டுறீங்க. பெயில் போடும் போது சார்ஜ் ஷீட் வந்து 61 நாள் கொடுக்குறாங்க, இல்ல 91 நாள் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன ப்ளீ எடுக்கிறாங்கன்னா, நேத்து வந்து எங்களுக்கு லீவு, அப்ப நான் இன்னைக்கு தானே கொடுக்க முடியும், நான் எனக்கு நேத்து மட்டும் கோர்ட் ஒர்க்கிங் டே இருந்தா நான் நேத்தே கொடுத்துருப்பேன், அதாவது 60ஆவது நாளே கொடுத்துருப்பேன், 90ஆவது நாளே கொடுத்துருப்பேன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது அரசு தரப்புல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது வேலிடான ஸ்டாண்டா? யாரும் சொல்லுங்க. உங்களுக்கு சும்மா ஒரு லாஜிக்கா சொல்லுங்க. நோ. மத்தவங்க
லீவுனால கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் டேல தான் அந்த கால்குலேஷன். மத்தவங்களாம் ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்க சார். பண்ணலாம் பண்ணல தெரியல அதோட சொல்லுங்க. கன்சிடர் பண்ணக்கூடாது சார். கழிச்சுக்கிறோம் சார். கழிச்சுக்கணும் ஒருத்தங்க, பண்ணலான்றவங்க ஒருத்தங்க. அடுத்து அந்த டே கன்சிடர் பண்ணக்கூடாது சார். ஓகே. இப்போ எப்பயுமே வந்து டேவ் அப்படியே எல்லாருமே கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. கடைசி நாள் ஒரு பப்ளிக் ஹாலிடேவா இருக்கு, இல்ல அன்னைக்கு வந்து சண்டேவா இருக்கு அப்படின்னா அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாளை தான் 60 நாள் எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. அப்போ ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 10 வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுவரி பெயிலுக்கு வந்து மெயின்டெனபிள் ஆகுமானா ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் செக்ஷன் 10 வராது. முத்தூர் ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க. இப்போ முத்தூர் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ஷரட் பி ஷரீட் 1983 1 பாம்பே கிரிமினல் BOMCR பாம்பே கிரிமினல் பேஜ் நம்பர் 5787 சார் 5780. சார் சைட்டேஷன் இன்னொரு டைம் சொல்லுங்களேன். 1983 1 பாம்பே BOMCR பேஜ் நம்பர் 5787. ஹலோ 5878 5787 5787. ஐநூத்தி 578. ஆமா 578. பி ஷரட் SARAD ஷரடாஸ்ரீ சர்டா SARDA ஷர்டா. ஓகே. இப்போ இதை முத்திரிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்காக சொல்றேன். முத்திரில செக்ஷன் 10 வந்து வராதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது அதே மாதிரி வெரிட் ஆஃப் த கேஸ் பார்க்க கூடாதுன்றாங்க. சரி, இப்போ உங்களுக்கு நீங்க போட்ட பெயில் நான் இப்போ சொன்ன ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணி என்ன பண்றாங்க, வெரிட் பார்க்கல, டேஸ் கால்குலேட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணி உங்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணிடுறாங்க. பெயில் கிராண்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க, எப்பா இந்த அஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரேவிஸா இருக்காங்க, என்ன பண்ணுங்க பிளட் ஷூரிட்டி வந்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. பிளட் ஷூரிட்டி வந்து கொடுத்துருன்றாங்க. இல்ல ஒரு என்ன பண்றாங்க, ஒரு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா லோக்கல்ல ஒரு ஷூரிட்டி எங்களுக்கு கொடுங்க, இந்த லோக்கல் ரெசிடென்ஸ்ல ஒரு ஷூரிட்டி கொடுங்க. இதே ஒரு பணம் வந்து வரக்கூடிய ஒரு அஃபென்ஸா இருந்துச்சுன்னா நீங்க மொத்தம் 50 கோடி இருக்கு அப்படிங்கிற ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க கட்டிட்டு தாராளமா பெயில்ல நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. தட் மீன்ஸ் இப்ப என்ன பிளட் ஷூரிட்டி போட்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவனால ஷூரிட்டி கொடுக்க முடியாது. இல்ல லோக்கல் ஷூரிட்டி கொடுங்க, இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஒருத்தவங்க ஷூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பெயிலே வர முடியாது. என்ன நோக்கத்துக்காக இந்த பெயிலை கிரியேட் பண்ணாங்களோ அது ஆயிடும். அப்ப அந்த மாதிரி வந்து ஓனரஸ் கண்டிஷன்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. உமாதேவி வெர்சஸ் ஸ்டேட். உமாதேவி வெர்சஸ் ஸ்டேட் 2019 வால்யூம் 1 மெட்ராஸ் சிட்டி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 244. அதே மாதிரி PL ஜெயராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2019 1 மெட்ராஸ் சிட்டி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 161.
161. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ சரி, ஓகே, வெயில்ல வந்து வெளியே வந்துட்டான். நீங்க சொன்ன கண்டிஷன் போடல, பிரேக் பார்க்காம நீங்க போட்ட உடனே வெயில் வந்து வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நார்மலா வந்து நீங்க ஒரு பெயில் போட்டீங்கன்னா என்னைக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒரு பெயில் ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு அந்த பெயில் வந்து லிஸ்ட்டுக்கு வரும் சொல்லுங்க? 3 மேஜிஸ்ட்ரேட் நாள் கோர்ட்லயோ 3வது நாள். இல்ல சார், 3வது நாள். அக்கா சொல்ற மாதிரி 3வது நாள் அது வந்து ஹியரிங்க்கு வந்து வரும். ஆனா இந்த 187ல நீங்க போடக்கூடிய பெயில் இன்னைக்கு போய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கூப்பிடுவாங்க. அப்பயே கேட்பாங்க. அப்பயே வந்து யார்கிட்ட அப்படின்னா அந்த கன்சென்ட் எம்சிட்ட வந்து இல்ல சார்ஜ் ஃபைல் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி கேட்டு உடனே ஆர்டர் போட்டுருவாங்க. அன்னைக்கு நீங்க ஷூரிட்டி நிப்பாட்டிக்கலாம். இதுக்கான சைட்டேஷன்ஸ் வந்து நான் பின்னாடி கன்வே பண்றேன். என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா என்ன பண்ணுவாங்க, எதுக்காக அந்த 3 நாள் போடுவாங்கன்னா, நார்மல் ரெகுலர் பெயில்ல இன்னைக்கு ஃபைல் பண்ண உடனேயே நம்பர் பண்ணிட்டு பிபிக்கு நோட்டீஸ் போட்டு போலீஸ் சைட்ல இருந்து போலீஸ் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்ளை வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, பெயில் கூப்பிடுவாங்க. அப்ப அந்த ரிப்ளை வச்சுட்டு முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸ்ல இன்னைக்கு 181 இன்னைக்கு 90வது நாள் வச்சுக்கோங்க, 91 நாள் நம்ம கொடுக்குறோம். அப்ப அவர் என்ன பண்ணி வாங்கிட்டு நம்பர் பண்ணிட்டு 3வது நாள் கழிச்சு போட முடியுமானா போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஃபைட் பண்ணி அன்னைக்கே விசாரிங்க சார். இப்போ நீங்க அந்த எம்சிட கேட்டீங்கன்னா தெரிஞ்சு சார்ஜ் ஃபைல் பண்ணாங்களா இல்லையான்ட்டு கேட்டு நீங்க இன்னைக்கே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லணும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பெயில் கொடுத்தாச்சு, நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த பெயிலை கேன்சல் பண்ண முடியுமா? ஸ்டாச்சுரியா நமக்கான ஒரு ரைட் கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த செக்ஷன்ல 187ல 3ல 2ல கடைசி பாருங்க, as the case may be, accused shall be released on bail if he is prepared to and does furnish a bail, and every person released on bail under the subsection shall be deemed to be released under provision of chapter number 15 for purpose of this chapter. அப்ப இந்த இது வந்து சாப்டர் நம்பர் 13 வச்சுக்கோங்களேன். சாப்டர் 13 கீழே கொடுத்த ஒரு பெயில 35 சாப்டர் 35 தான் பெயிலுக்கு, சாப்டர் 35ல கொடுத்த பெயிலாவே நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து சாப்டர் நம்பர் 13 கீழே வருது 187. 33ல தான் வந்து 35ல தான் வந்து பெயில் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ சாப்டர் நம்பர் 35 கீழே ஒரு பெயில் கொடுத்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன அப்படின்னா, இதே வந்து மேஜிஸ்ட்ரேட் கூட அஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 437ல 5 கீழே நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இதே வந்து 439ல 2ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயில வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது அந்த கேன்சல் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அப்போ இங்க கொடுத்த பெயில நீங்க 33ல 35ல கொடுத்த பெயிலாவே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் டிக்ளேர் பண்ணிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணக்கூடிய ரைட்டும் நமக்கு இருக்குது. அந்த பெயில கேன்சல் பண்ணக்கூடிய ரைட்டும் நமக்கு இருக்குது. இப்போ இதை டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டும் நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. இப்போ இந்த கேன்சல் பண்றது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்
சம்பத் சைலுஜா versus state 2014 1 MLJ criminal page number 525 2014 1 MLJ criminal page number 525. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெயில்ல வந்து நார்மல் பெயில் கொடுத்தா எப்படி கேன்சல் பண்ண பவர் இருக்கும், அது இதுலயும் 187லயும் இருக்கு. அதாவது முன்னாடி அது 167 இருந்துச்சு அப்போ கொடுத்த ஜட்மெண்ட், இந்த ஜஸ்டிஸ் நாகமுத்து ஜெய் கொடுத்த ஜட்மெண்ட். இது இப்போ வந்து ரீசெண்டா இன்னொரு ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிபிஐ வெர்சஸ் கங்கி ரெட்டி அலைஸ் எர்ரா கங்கி ரெட்டி GANGI கங்கி ரெட்டி REDDY கங்கி ரெட்டி அலைஸ் எர்ரா ரெட்டி YERRA GNAGI ரெட்டி REDDY 2023 லைவ்லா மெட்ராஸ் 34. சப்சிக்வெண்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல அவர் ரோல் வந்து பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்னஸை டேம்பர் பண்றாரு, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா அங்க போயிட்டு அதுல இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல 2023 லைவ்லா SC பேஜ் நம்பர் 37. இப்போ இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல ஒரு விஷயம் புதுசா வந்து போலீஸ் வந்து முன் வச்சானுங்க. என்ன வச்சாங்கன்னா, ஸ்டாச்சுரி பெயில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் 61ஆவது நாள் அன்னைக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பணிச்சுமை வந்து எக்கச்சக்கமா இருக்கு, இந்த மாதிரி போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கொரோனா டைம்ல எங்களை எல்லா இடத்துலையும் டியூட்டில அங்கங்க டியூட்டி போட்டுறாங்க, அதான் இந்த டைம் நாங்க எப்படி போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அதனால எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப சொல்லும்பொழுது ட்ரையல் போட்டு ஆமா கரெக்டா தான் இருக்கு, இப்போ கொரோனா டைம் நம்ம எல்லாருமே பாக்குறோம் போலீஸ் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அப்போ அதனால வந்து அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாதிரி நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பெயில் தரல ஒருத்தனுக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்றாங்க. மதுரை ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்றாங்க. மதுரை ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணும்போது மதுரை ஹைகோர்ட் வந்து ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கிளியரா வந்து இது வந்து வயலேஷன், இது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, இதை நீங்க உங்களோட பணி சுமையா இருக்கு, இல்ல உங்களோட வேலை பளு, இல்ல உங்களோட மற்ற வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெயில் கிராண்ட் பண்ணிடுவாங்க. இதை எடுத்துட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்பீல் பண்ணிடுவாங்க. அவர் சொன்ன வியூ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெஞ்ச் வேற வியூ சொல்லியிருக்கோம். ஆமா இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களால பண்ண முடியாதான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஜட்மெண்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் ஆயிருக்கும். GR சுவாமிநாதன் கொடுத்து அப்ஹெல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2020 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 529. SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 529. நோட் பண்ணீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க, இல்ல நான் ஃபாஸ்டா போறேன்னா கூட முன்னாடி கேட்டுருங்க.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போலாம். ஓகே. 225 தானே வேணும்? ஜிஆர் சோமநாதன் ஜஸ்டிஸ் சொன்ன சைட்டேஷன் பேஜ் நம்பர். இல்ல அவங்க சொன்னது சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ண ஜட்ஜ்மெண்ட் தாங்க நான் சொன்னேன். 529 529. இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்கள்ட்ட போடுறேன். இப்போ சார்ஜ் ஷீட் வந்து சரி, நீங்க வந்து 61வது நாள் வந்து ஃபைல் போடுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறான். ஃபைல் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட் வந்து ரிட்டர்ன் ஆயிருது. இல்ல சில குறைபாடு இருக்குன்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட் வந்து ரிட்டர்ன் ஆயிருது. இப்போ நீங்க 61வது நாள் பெயில் போடுறீங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி நாங்க ரிட்டர்ன் போட்டுருக்கோம், அதை கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டுருவாங்க, அதனால உங்களுக்கு வந்து பெயில் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின். முடியாது சார். அப்படிலாம் முடியாது. 61 நாள்னா சஸ்டரி பெயில் வெளியில விடணும். அதான் சார்ஜ் அதாவது ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களேக்கா. அதான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவங்க தப்பா பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு 61 நாள் முடிஞ்சிச்சு. ஓகே, வெரி குட். அதேதான். இது சம்பந்தமா வந்து டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அச்சிபால் வெர்சஸ் அச்சிபால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், AAR 2018. AAR 2018. SC page number 4647. AAR 2018 SC page number 4647. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் வந்து 2019 14 SEC page number 599. ஸ்பெல் பண்றேன் அத. அச்பால்ன்றத. ஓகே. 2018 அந்த சொல்லுங்க. AAR 2018 SC பேஜ் நம்பர் 4647. இது எல்லாத்தையுமே வந்து கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அச்பால் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் போடுங்க. ACHPAL அச்பால். அலைஸ் இல்லைங்க, அச்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும். அச்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சரி வினா. இந்த இடத்துல அக்யூஸ்ட் வந்து வராருல்ல ஜட்ஜ பாக்குறதுக்கு, அப்ப எனக்கு இத்தனை நாள் முடிஞ்சுங்க, நான் பெயில் வெளியில போலாமான்னு கேட்கலாமா ஓரலா? கேட்கலாம்க்கா. அப்போ இப்போ என்ன ப்ராக்டிக்கலா பண்றாங்கன்னா, லீகல் எய்ட் அட்வொகேட் மூலமா வச்சு பெயில் போட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு டக்குன்னு அப்பயே ஃபைல் பண்ணி விட்டுறாங்கக்கா. சரி, அது என்னென்ன கண்டிஷன் கொடுப்பாங்க? அந்த மாதிரி அவங்களே கேட்குறது, ஓரல் கேட்கறது இல்ல. இல்ல அவங்க சொன்னாங்கன்னா லீகல் எய்ட் வச்சு போட சொல்லி இப்போ அப்பயே விட்டுருவாங்க. அப்பயே போட சொல்லி பெயில் போட்டுருவாங்கக்கா. லீகல் எய்ட வச்சு அட்வொகேட் வைக்க முடியலன்னா. இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்குறேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஹவுஸ் அரெஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஹவுஸ் அரெஸ்ட் வந்து கஸ்டடின்ற அந்த டேர்முக்குள்ள வருதா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
அப்ப அவங்களும் அங்க இருக்கக்கூடியவங்களும் ஸ்டாச்சுவரி பெயில் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்றது செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஹவுஸ் அரெஸ்ட்னா யாருக்கு வரும், எப்படி வரும்னு தெரியல. யா இது ஹவுஸ் அரெஸ்ட்னா யாரு வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, அவங்க டிசீஸ் பர்சனா இல்ல? அதான்க்கா, அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கல்ல அரெஸ்ட் பண்ணி, அவங்கள வந்து அவங்களுக்கு ஸ்டாச்சுவரி பெயில் இருக்குதா அப்படின்றது என்னோட கொஸ்டின். அதை யார் கஸ்டடியில இருக்காங்கன்னு தெரியலையே, அப்படித்தானே நான் ஸ்டாச்சுட்டரியை கண்டுபிடிக்க முடியும். சரி விடுங்கக்கா. அடுத்து வேற யாருக்காச்சும்? சார் சார் கடை மேஜிஸ்ட்ரேட் மூலியமா வந்து சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் கஸ்டடி எடுக்கிறதா சார் ப்ராப்பர் கஸ்டடி. திஸ் இஸ் நாட் ஃபார் பெயில் சார், ஸ்டாச்சுரல் பெயில். ஓகே. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டுமே ஒரு கஸ்டடி தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்து கௌதம் நவல்கா வெர்சஸ் என்ஐஏ. கௌதம் நவல்கா NAVALKA, கௌதம் நவல்கா வெர்சஸ் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA, 2021, லைவ் லா SC பேஜ் நம்பர் 254. இதுல அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜட்ஜு வந்து இவங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல மெயின்டைன் ஆகலான்னு சொல்லி, அதாவது அங்கேயே கண்டினியூ ஆகலான்றத சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா தாராளமா ஹவுஸ் அரெஸ்ட்லயே வச்சிருக்கலாம். அதுவும் டீம் டு கஸ்டடி தான். அந்த கஸ்டடியை வந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த ரைட் வந்து இருக்குதுதான், இந்த ஸ்டாச்சுவரி ரைட் வந்து இருக்குதுதான். அதனால உங்களுக்கு வந்து கேட்கறாங்க ஹவுஸ் அரெஸ்ட் வந்து கஸ்டடி தான் சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா கௌதம் நவல்கான்னு சொல்லி போட்டுருங்க. ஆனா அக்யூஸ்ட் வந்து எனக்கு நான் வீட்லயே இருக்கிறேன், என்ன ஹவுஸ் அரெஸ்ட் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரைட் கேட்க முடியுமானா அப்படி ஒரு ரைட் வந்து அவர் கேட்க முடியாது. அதையும் இந்த கௌதம் நவல்கா ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. பெரும்பாலும் எல்லா போர்ஷன்ஸ் அந்த 167 எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நம்புறேன். அதனால இந்த இந்த கார்னருக்குள்ள நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ல எல்லாம் போனோமோ அந்தந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நீங்க ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 167 அதாவது 187 வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியர் ஆயிடும். சரி வினோ, உமன்ஸ் பத்தி சொல்லு வினோ. உமன்ஸுக்கு வந்து இந்த குழந்தைங்க போஸ்கோல எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த குழந்தைங்கள 164ல முன்னாடி எவிடன்ஸ் எடுத்தாங்கல்ல ஜட்ஜு, அது வந்து 2 மினிட்ஸ்க்கா ஒரு நிமிஷம்.